نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது கிசாஸ் என்ற அந்த சட்டம் கடமையாக்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்டவர்களுடைய விஷயத்தில். கிசாஸ் அப்படின்னு சொன்னால் பழிக்கு பழி வாங்குவது. அந்த பழிக்கு பழி வாங்குவது கொல்லப்பட்டவர்களுடைய விஷயத்தில் கடமையாக்கப்பட்டுள்ளது. அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, ஒரு சுதந்திரமான ஆளுக்கு பகரமாக சுதந்திரமான ஆண், ஒரு அடிமைக்கு பகரமாக அடிமை, பெண்ணுக்கு பகரமாக பெண் என்ற ரீதியிலே பழி வாங்குவது என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய சகோதரருடைய புறத்திலிருந்து யாருக்கு கொஞ்சம் மன்னிப்பு அளிக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் நல்ல முறையில் அதற்குரிய சட்டங்களை பின்பற்றுவது இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. மேலும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை நல்ல முறையில் நிறைவேற்றுவதும் இருக்கிறது. இப்படி நிறைவேற்றுவது என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து, உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகையாகவும் இருக்கிறது, அல்லாஹுடைய அருளாகவும் இருக்கிறது. இதற்கு பிறகும் யார் வரம்பு மீறி விடுவாரோ அவருக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறார். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் இரண்டு விஷயங்களை சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திபா அலைக்குமுல் கிசாசு, உங்கள் மீது பழிவாங்கப்படுதல், பில் கத்லா, கொலை செய்யப்பட்டவருடைய விஷயத்தில் பழிவாங்கப்படுதல் என்பது இருக்கிறது. இதுல அல்லாஹ் சொல்றான், ஒருவர் வேண்டுமென்றே யாரையாவது கொலை செய்து விட்டால், இப்ப அந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்குதல் என்பது மார்க்க ரீதியாக அது கடமையாக இருக்கிறது. அதிலே பொடுபோக்குத்தன்மை காட்டக்கூடாது என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். முதலாவது விஷயம். அதற்கு அடுத்து அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா, சுதந்திரமானவர்களுக்கு பகரமாக சுதந்திரமானவர், அடிமைக்கு பகரமாக அடிமை, பெண்ணுக்கு பகரமாக பெண் என்று சொல்லி அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சமத்துவத்தை, நீதத்தை அங்கே சொல்லி காட்டுகிறான். அப்ப கிசாஸ் வாங்குவதில், பழிக்கு பழி வாங்குவதிலும் கூட அதில் சமத்துவம் இருக்க வேண்டும், நீதம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டுகிறான். அப்ப இந்த விஷயத்துல முதல்ல நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இஸ்லாம் இரண்டு விதமான தண்டனைகளை வைத்திருக்கிறது. ஒன்று இருக்கிறது ஹத்து என்று சொல்லப்படும், அதாவது இஸ்லாம் நியமித்து விட்ட தண்டனைகள், இஸ்லாம் நியமித்து விட்ட தண்டனை. அந்த தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டார், திருடி விட்டார், கொள்ளையடித்து விட்டார்,
மது அருந்தினார் அல்லது பத்தினிகள் மீது, தப்பு செய்யாதவங்க மீது விபச்சார குற்றம் சுமத்தி விட்டார், இவைகளுக்கு ஷரியத் சில தண்டனைகளை விதித்திருக்கிறது. இப்ப இந்த தண்டனைக்கு பேர ஹத் என்று சொல்வார்கள். இது தண்டனை, இது தண்டனை, ஷரியத் நியமித்திருக்கக்கூடிய தண்டனை. இந்த தண்டனைகள் இதுல எந்த சலுகையும் கிடையாது, இதுல எந்த மன்னிப்பும் கிடையாது. இது நிறைவேற்றியே தீரப்படும். ஏன்டா அல்லாஹ் முடிவு செய்த தண்டனை. ஒருத்தர் விபச்சாரம் செய்து விட்டால் அந்த விபச்சாரத்திற்கு கட்டாயம் தண்டனை நிறைவேற்றப்படும். இதில் யாரும் எந்த சிபாரிசும் இதில் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஒரு திருடை விட்டார்கள் என்று சொன்னால் அந்த திருட்டுக்கு கட்டாயம் கையை வெட்டியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ் முடிவு செய்த தண்டனை. இதில் சிபாரிசு செய்யக்கூடாது. நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெண், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த பாத்திமா என்ற பெண் திருடி விட்டால் அவள் திருடியதற்கு காரணமாக கையை வெட்ட வேண்டும். அதாவது இது எப்போ அப்படி சொன்னா, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு நபி இடத்துல வந்துருச்சு, குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு சொன்னா தண்டனை நிறைவேற்றியே தீரப்படும், நிறைவேற்றியே ஆக வேண்டும். அப்ப நபி இடத்துல அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்ப அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும், கையை வெட்ட வேண்டும் என்று நபி அவர்கள் உத்தரவிட்டு விட்டார்கள். இப்ப உயர்ந்த குடும்பத்து பெண் என்பதன் காரணமாக பல பேர் அந்த தண்டனையை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு சஹாபியை அனுப்பி அவர்களிடத்துல சிபாரிசு செய்வதற்காக அனுப்பும் பொழுது நபியுடைய முகம் சிவந்து விட்டது, கோபத்தால் முகம் சிவந்து விட்டது. கடுமையான முறையில் கோபப்பட்டு சொன்னார்கள், என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவளுக்கும் இந்த தண்டனையை நான் நிறைவேற்றியே தீருவேன், அவளுடைய கையும் வெட்டியே தீருவேன் என்று சொன்னார்கள். அப்ப இந்த தண்டனைகளை யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டாங்க, அந்த தண்டனையை போய் அவர்களுக்கு கொஞ்சம் சலுகை காட்டுங்க அப்படின்னு அதுல சிபாரிசு செய்யக்கூடாது, தண்டனையில சலுகையும் காட்டப்பட மாட்டார். கருணை அடிப்படையில கூட அவங்களுக்கு விபச்சாரம் செஞ்சா திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். அதே நேரத்தில் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில கசையடி அடிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. இப்ப இந்த தண்டனை கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே மாதிரி திருடனா கைவிட்டப்படுவது இது நிறைவேற்றப்படும். அதே மாதிரி ஒருத்தர் அபாண்டமாக ஒருத்தர் மீது விபச்சார குற்றம் சுமத்தினால் அதற்குரிய தண்டனை கசையடிகள் அடிக்கப்படும். மது அருந்தினால் அதற்கு கசையடி. இதுல எல்லாம் சிபாரிசுங்கிறதுக்கு இடம் இல்லை. இது சிபாரிசு அப்படிங்கிறதுக்கு இதுல இடமே கிடையாது. இது குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அந்த தண்டனை மன்னிக்கப்பட மாட்டாது, அது கட்டாயம் நிறைவேற்றி ஆகப்பட வேண்டும். இது மிக பெரிய பாவங்களாக இது இருக்கிறது. இதுல என்னன்னு சொன்னா, இது மனிதர்களுடைய மரியாதை, மனிதர்களுடைய பொருள்கள் பாதுகாக்கப்படுவது, அவருடைய மானம் பாதுகாக்கப்படுவதற்கு இவைகள் எல்லாம் இந்த தண்டனைகள் காரணமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இதுல எந்த தலையும் கிடையாது. இன்னொன்று இருக்கிறது, இப்ப கொலை குற்றம். இந்த கொலை இருக்கிறது, இதுக்கு மார்க்கம் தண்டனை என்று சொல்ல, இது பழிக்கு பழி வாங்குவது. இது பழிக்கு பழி, ஒரு கொல்லப்பட்டால் அதற்கு பழி வாங்குதல் அப்படிங்கிறதான் இது நியமிச்சிருக்கு, மார்க்கம் சொல்லியிருக்கு. இதுல மார்க்கம் என்று சொல்ல சில சலுகைகளை கொடுத்திருக்கு, மன்னிப்பதற்குரிய சலுகைகளை கொடுத்திருக்கிறது. ஒருவர் வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல அந்த கொல்லப்பட்டவர்கள் யார் கொல்லப்பட்டாரோ அவருடைய வாரிசுதாரர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுக்கு தான் இதுல முழு உரிமை இருக்கிறது. அவர்களுக்கு இந்த விஷயத்திலே அந்த தண்டனையுடைய அவர்களுக்கு பழிக்கு பழி வாங்கும் விஷயத்திலே முழு உரிமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த வாரிசுதாரர்களுக்கு இருக்கிறது. இப்ப இதுல வேற யாரும் தலையிட முடியாது. தலையிட முடியாது அப்படின்னு சொன்னா வேற யாரும் அதுல போய் சலுகை காட்டவோ மன்னிச்சு விடவோ முடியாது. ஆனா அந்த குற்றத்தை ஆய்வு செய்து அந்த குற்றம் உண்மையிலே இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அது இஸ்லாமிய ஆட்சியாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய அரசாங்கம் அதை முடிவு செய்ய வேண்டும். இவங்களா போய் நேருக்கு நேர இவர் கொலை செஞ்சார், நான் கொலை செஞ்சேன், அதுக்கு பதிலாக நான் செஞ்சேன், நேருக்கு நேராக என்ன செய்ய முடியாது. அது அரசாங்கத்தின் மூலமாக பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். இடையில அது அரசாங்கம் இருக்கும். ஆனா அதை மன்னித்து விடுவதற்கு அரசாங்கத்துக்கு கூட உரிமை இல்லை. இப்ப சில இடங்கள் கருணை மனு ஜனாதிபதிக்கு கொடுத்தா அந்த கருணை அடிப்படையில் அவர் விடுவித்து விடுவார் அப்படின்னு சொன்னா அதற்கு மார்க்கத்துல எல்லளவு கூட உரிமை கிடையாது. ஜனாதிபதியின் மூலமாக கருணை மனு அப்படிங்கிற அடிப்படையில் கூட உரிமை இல்லை.
அதை முழுக்க முழுக்க மன்னித்து விடுவதற்கு உரிமை யாருக்கு இருக்குது சொன்னா, கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே, வாரிசுதாரர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த வாரிசுதாரர்களிலும் பல பேர் வாரிசுதாரர்களாக இருக்கிறார்கள் சொன்னா, எல்லாரும் சேர்ந்து அதை மன்னிச்சு விட்டா தான் அவர் முழுமையாக அந்த குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுவார். அப்படி இல்லாத பட்சத்துல இப்போ ஒரு 2 பேர் இருக்கிறாங்க கொல்லப்பட்டவர்களுக்கு, உதாரணத்துக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஒரு மகன் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, சரி நான் மன்னிச்சு விட்டுட்டேன். இன்னொரு மகன் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் நான் முழுசா மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொன்னாரு. இன்னொரு மகன் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இப்ப அந்த கொலை செய்தவர் அவர் முழுமையாக குற்றத்தை விட்டும் அவர் நீங்க முடியாது. அவர் அந்த படிக்கப்படி வாங்கப்படுவதை விட்டு நீங்க முடியாது. ஆனா மார்க்கம் என்ன சொன்னா, அந்த நேரத்துல 2 பேருமே சேர்ந்து அவர்கள் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா தான் அவரை கொலை செய்ய முடியும். திரும்ப பழிக்குப்படியாக அவரை கொலை செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவர் மன்னித்து விட்டார் என்று சொன்னால், இப்ப அதற்கு என்ன செய்ய சொன்னா, குற்ற பரிகாரம், அதாவது அவருக்கு அந்த கொலைக்கு பரிகாரமாக பரிகார தொகை அவர் கொடுக்க வேண்டும். பரிகார தொகைய கொடுக்கணும். இந்த பரிகார தொகை இருக்கிறதே ஒரு உயிருக்கு பரிகாரமான தொகை, அந்த பகர தொகை. இத அந்த 2 பேருமே வாங்கன்னா வாங்கிக்கலாம். இல்ல ஒருவர் நான் முழுசா மன்னிச்சு விட்டேன்னு சொன்னா பாதி தொகையை அந்த யார் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாரோ அவருக்கு கொடுக்க வேண்டும். இது மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய பரிகார தொகை. அப்ப மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அதாவது இந்த தண்டனை, இது குற்ற பரிகாரம் இருக்கிறது. முதல்ல அவங்க யார் கொல்லப்பட்டாரோ அவருடைய வாரிசுதாரர்கள்ட்ட இது விஷயமா கேட்கப்படும். முதல்ல அவங்க மன்னிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, முழுமையாக மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னா அவரை விட்டுடலாம். கொன்றவர்களே விட்டு விடலாம். இல்ல அதுல சில பேர் மன்னிக்கிறேன்னு சொன்னா இது மாதிரி பரிகார தொகை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அல்லது எல்லாத்துக்குமே வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அவங்க எல்லாருமே நாங்க அவரை கொல்லல, அதுக்கு பரிகார தொகையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா பகர தொகைய கொடுக்கணும். அந்த பரிகார தொகை எவ்வளவோ அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமா விரிவாக சூரத்து நிசா பின்னால வருகிறது. சுருக்கமாக சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள் சொல்வது, அந்த கணக்கு ஹதீஸ்ல இருக்கக்கூடிய கணக்கின்படி, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தது, குலஃபாய ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய 4 கலீஃபாக்களுடைய காலத்தில் இருந்தது 100 ஒட்டகங்கள் கொடுக்கணும். ஒரு உயிருக்கு பகரமாக எவ்வளவு கொடுக்கணும்? 100 ஒட்டகங்கள். அன்றைய கால கணக்குப்படி 100 ஒட்டகங்கள் என்பது 1000 தீனார்கள். தங்கத்தின் கணக்குல 1000 தீனார், வெள்ளி கணக்குப்படி 10,000 திர்ஹங்கள் வருது. இப்ப இந்த 1000 தீனார் இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தோம் சொன்னா, இன்றைய கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு ரேட்டு, தங்கத்துடைய ரேட்டு 7,280 ரூபாய் 1 கிராம். இந்த கணக்கின்படி ஒரு தீனாருங்கிறது 4.374 கிராம். ஒரு தீனார் 4.374 கிராம். அப்ப 1000 தீனார் அப்படிங்கிறது 1000 தீனார பெருக்குனா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வருது. 3,18,42,000 ரூபாய். ஒரு உயிருக்கு பகரமாக அல்லாஹ் நிர்ணயித்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவோ 3 கோடி ரூபாய் கொடுக்கணும். பகரமாக கொடுக்க வேண்டியது 3 கோடி ரூபாய் கொடுத்தாக வேண்டும். பரிகார தொகை, அந்த உயிருக்கு பகரமாக கொடுக்க வேண்டிய தொகை. இப்ப இது யாருக்கு கொடுக்கப்படணும்? அந்த கொல்லப்பட்டவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு மட்டும்தான். அந்த வாரிசுதாரர்கள் இதை பெற தகுதியுடையவர்கள். இப்ப இந்த வாரிசுதாரர்கள் இல்ல, நாங்க அந்த தொகையின் மீது நாங்கள் திருப்தி அடையல, அவங்க என்று அப்படி சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த 2 பேர், நான் சொன்ன உதாரணத்துக்கு 2 பேர் அல்லது 4 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், வாரிசுதாரர்கள். அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க? நாங்க இந்த பணத்துக்கு நாங்க விரும்பல, பணத்தை விரும்பல, பரிகார தொகையை பகர தொகையை விரும்பல, நாங்க அவர் கொல்லப்பட வேண்டும், திரும்ப பழி வாங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ஒட்டுமொத்தமா சொன்னா அவர் கொல்லப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதுல அவருக்கு எந்த சலுகையும் யாரும் காட்ட முடியாது. அரசாங்கமும் அவருக்கு சலுகை காட்டி விடுவிக்க முடியாது. வேற யாரும் அதுல தலையிட முடியாது. அப்ப அவர்களுக்கு தான் முழு உரிமை இருக்கிறது. இப்ப இந்த தண்டனை என்ன செய்யும் சொன்னா நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கும்
சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர் எங்க வீட்டில் என்னுடைய ஹக்குதாரர்களை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாரிசுகள் போய் நேர போய் அவர் வீட்டில் போய் என்ன செஞ்சிட முடியாது, கொன்ற முடியாது. அப்படி செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கல. அதுக்கு முதல்ல இஸ்லாமிய ஆட்சி இருக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி அங்கு இருக்கணும். அந்த ஆட்சியாளர்கள் மன்னராக இருக்கிறார், அது அவருக்கு பேர் ஜனாதிபதி சொன்னாலும் சரி, அமீர்னு சொன்னாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி. இப்போ அவங்க அவங்கள்ட்ட அந்த குற்றம் கொண்டு போக அந்த குற்றவாளத்தை கொண்டு போய் இவர் இந்த நபர் கொலை செய்திருக்கிறார் தெரிஞ்சா அவரை பத்தி சொல்லலாம். இல்லை யாரை கொலை செஞ்சாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளி யாருன்னு அவங்க நிரூபிக்கணும். அரசாங்கம் நிரூபித்த பிறகு இது அரசாங்கத்தின் மூலமாக அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அரசாங்கத்தின் மூலமாக அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரு நிபந்தனை முதல்ல என்ன சொன்னா, அவர் வேண்டுமென்றே கொலை செய்திருக்க வேண்டும். கொலை செய்யணுங்கிற நோக்கத்துல கூர்மையான ஆயுதங்களால் எதன் மூலமாக ஒருவரை வெட்டப்படுமோ, கறி வெட்டப்படக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது. இந்த ஆயுதங்கள் மூலமாக கொல்லுவதற்குரிய, கொலை செய்வதற்குரிய ஆயுதங்கள் இருக்குல்ல, அந்த ஆயுதங்கள் மூலமாக வேண்டுமென்றே ஒருவர் கொல்லப்பட்டிருந்தால் மட்டுமே அவரை பழிவாங்கப்பட முடியும். சரியா சொல்லுது. தவறுதலாக ஒன்னு அடிச்சார், மான வேட்டையாட போனார், மான அடிக்கும் பொழுது தவறுதலாக குறி தவறி பக்கத்துல போன ஆள் மேல பட்டுருச்சு, வேட்டையாட போனவர். இப்ப இதுக்கு இந்த தண்டனை கிடையாது. அதற்குரிய தண்டனை இன்ஷா அல்லாஹ் சூரத்து நிசால சம்பந்தமாக விரிவாக வரும். தவறுதலாக கொலை செஞ்சா என்ன அப்படிங்கிறதெல்லாம், கவனக்குறைவுல கொலை நடந்துச்சுன்னா என்ன செய்யறது, இது மாதிரிலாம் பல இதுகள் இருக்கு. வேண்டுமென்றே கொலை செஞ்சா இப்ப இதுக்கு என்ன சொன்னா பகரமாக பழி வாங்கப்படும். அப்ப அதே நேரத்துல இந்த பழி யார பழி வாங்குறது அப்படிங்கறது அடுத்து அல்லாஹ் சொல்றான். பழி வாங்கும் பொழுது ஏதோ ஒரு குடும்பம் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாரு. இப்ப கொலை செய்தவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் யாரையா ஒருத்தரை போய் கொன்று விடுவதா? அப்படி அல்ல. மாறாக யார் கொலை செய்தாரோ அவர்தான் பழி வாங்கப்பட வேண்டும். அதைத்தான் அங்க அல்லாஹ் சொல்றான். சுதந்திரமானவருக்கு பகரமா சுதந்திரமானவர், அடிமைக்கு பகரமாக அடிமை, பெண்ணுக்கு பகரமாக பெண் அப்படின்னு சொன்னா, கொல்லப்பட்டது பெண், அதுக்கு பதிலாக ஒரு பெண்ணு தான் கொல்லப்படணும் கருத்து கிடையாது. அப்படின்னு சொன்னா அப்ப கொலை செய்யாத வேற ஒரு பொண்ணை தூக்கி கொண்டுருவோம். கொலை செஞ்சது ஒருத்தர் ஆண் கொலை செஞ்சாரு, ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டாரு. இப்ப பெண்ணுக்கு பகரமா பெண்ணுன்னு சொன்னா நிறைய பேர் அப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு பகரமா பெண்ணை கொலை செய்யணும்னு சொன்னா அப்ப கொலை செஞ்சது ஒரு ஆம்பளை, கொல்லப்படுறது பழி வாங்குறது ஒரு பொம்பளையவா? கொலை செய்யாத குற்ற பின்னணி இல்லாத வேற ஒரு பொம்பளை அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பொம்பளையை கூட்டு கொண்டா அது அநியாயமாகிறதா? கொலை செய்தது ஒரு அடிமை, அப்ப அதுக்கு பகரமாக கொலை செய்யப்பட்டது ஒரு அடிமை. இப்ப இதுக்கு பகரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு அடிமைண்டா, இதுக்கு பகரமாக குற்றம் செய்யாத எஜமான் கொலை செஞ்சுட்டாங்க, அடிமையை பிடிச்சு கொலை செய்யறதா? திரும்ப அது அநியாயமாகிவிடும். இங்க கருத்து அதுவும் இல்ல. பழிக்கு பழி அப்படின்னு சொன்னா, ஒரு சுதந்திரமானவருக்கு பகரமா சுதந்திரமானவர் சொன்னா, ஒரு சுதந்திரமானவரை ஒரு சுதந்திரமானவர் கொலை செய்தால் அவர்தான் பழிவாங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து. ஏன் இது இந்த சட்டம் சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை எதுக்கு இறக்கணும் இந்த சட்டத்தை அப்படின்னு சொன்னா, இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால், அதாவது நபித்துவம் வருவதற்கு முன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அரபுகள்ல 2 கபீலாக்களுக்கு மத்தியில சண்டைகள், பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. சண்டை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகமான சுதந்திரமான ஆண்கள், சுதந்திரமான பெண்கள், அடிமைகள், இவர்கள்லாம் ஒரு 2 பிரிவினர்களையும் கொல்லப்பட்டு கொண்டே இருந்தாங்க. இதற்கு பிறகு நபி அவங்க வந்தாங்க, இஸ்லாம் வந்துச்சு. 2 பிரிவினர்களுமே, அந்த 2 கபீலாக்கள், 2 கோத்திரத்தார்களுமே முஸ்லீம் ஆயிட்டாங்க. இப்ப இஸ்லாமுக்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு பிரிவினரும் தன்னுடைய கோத்திரத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று விரும்பினார்கள். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று விரும்புறாங்க. அப்ப அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. நம்ம பழிக்கு பழி வாங்கிக் கொள்ளலாம், அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது.
பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு பிரிவினர் ஒரு கோத்திரத்தார் எப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்ல பலசாலியானவர்கள், கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர்கள் இப்படி இருந்தாங்க. இன்னொரு கோத்திரத்தார் செல்வாக்கு குறைந்தவர்கள், பலம் குன்றியவர்கள். இப்படிப்பட்டவங்க இந்த பலசாலியான செல்வாக்கு மிகுந்தவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ எங்கள்ல ஒரு அடிமை உங்களுடைய ஒரு அடிமை கொலை செய்திருந்தால், எங்கள்ல ஒரு அடிமை கொல்லப்பட்டுட்டார், அது உங்களுடைய ஒரு அடிமை கொண்டிருந்தால் பகரமாக அடிமையை கொள்ளக்கூடாது, உங்களில் உள்ள ஒரு சுதந்திரமானவரை தான் கொள்ள வேண்டும். ஏன்னா எங்களுடைய அடிமை நாங்க அந்தஸ்துல கூடவங்க, அதனால எங்களுடைய அடிமை உங்களுடைய சுதந்திரமானவருக்கு நிகரானவர். அதே மாதிரி எங்கள்ல ஒரு பெண் கொல்லப்பட்டால், கொன்றது பெண்ணாக இருந்தாலும் அங்க பெண் கொல்லப்படக்கூடாது, ஒரு ஆண் சுதந்திரமான ஆணை கொள்ள வேண்டும். இப்படி நிபந்தனை போட்டாங்க. எங்களுடைய ஒரு அடிமையை கொண்டிருந்தால் அடிமையை கொள்ளக்கூடாது, நீங்க என்ன செய்யணும், ஒரு சுதந்திரமான ஆணை கொள்ள வேண்டும். எங்கள ஒரு பெண்ணை இன்னொரு பெண் கொண்டிருந்தால் அந்த பெண்ணை கொள்ளக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், ஆணை பழி வாங்கணும். அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோரிக்கை என்பது அநியாயமான ஒரு கோரிக்கையா இருந்துச்சு, மடத்தனமான கோரிக்கை. கொன்றது ஒருத்தர், அதுக்கு பழி வாங்குறது இன்னொருத்தரையா? இப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கணும். ஆணுக்கு அந்த சுதந்திரமானவனுக்கு பிறகு சுதந்திரமானதான் கொல்லப்படணும், அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை கொள்றது இல்லை. இப்ப எங்கள்ல ஒருத்தர் சுதந்திரமானவரை, அதாவது நாங்க எங்கள்ல சுதந்திரமான ஒருத்தர் இன்னொருத்தர் கொண்டுட்டார், ஒரு அடிமையை கொண்டுட்டார், அப்ப எங்கள்ல சுதந்திரமானவரை கொள்ளக்கூடாது, எங்கள்ல ஒரு அடிமையை கொள்ளணும். இப்படிலாம் அவங்க சொன்னாங்க. எங்கள்ல சுதந்திரமானவரை கொள்ள முடியாது. இப்ப இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் பிசாஸ் இந்த பழிக்கு பழி வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு செஞ்சாங்க. அந்த வலிமையான செல்வாக்கு மிக்க அந்த கோத்திரத்தார் நிபந்தனை போட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கணும். அப்படிலாம் என்னதுல மாற்றமாக செய்ய முடியாது. சுதந்திரமானவர் சொன்னா சுதந்திரமானவரை தான் கொள்ளணும், அடிமைடா அடிமைக்கு பரமா அந்த அடிமையை தான் கொள்ளணுமே ஒழிய அந்த அடிமையை விட்டுட்டு சுதந்திரமானவரை கொள்ள முடியாது. சுதந்திரமானவருக்கு பரமாக அடிமையை கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை இந்த ஆயத்தின் மூலமாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இதுல என்னன்னு சொன்னா, நியாயமான நேர்மையான முறையில் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதன் வாயிலாக சுட்டிக்காட்டி விட்டார். அப்புறம் இந்த ஏற்கனவே சொன்னோம்ல, அதான் பகர தொகை, பழிக்கு பழி வாங்கல, நாங்க சமாதானம் ஆகிக்கிறோம், பகர தொகையை கொடுத்தா சமாதானம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதை யார் வாங்குறது அப்படின்னு சொன்னா அந்த வாரிசுதாரர்கள் தான் வாங்கணும், வாரிசுதாரர்களுக்கு தான் கொடுக்கணும். வாரிசுதாரர்களும் யார் யாருக்கு அவங்க வராசத்துல ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய பொருள் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஷரியத் சொல்லி இருக்கிறதோ அதே அளவுல இதையும் பங்கிடப்பட வேண்டும். உதாரணமாக தந்தை இறந்து விட்டால் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் மட்டும் இருக்கிறாங்க, வேற யாரும் வாரிசுகள் இல்லை. ஒரு ஆண் குழந்தை இருந்தா 2 பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யணும், 4 பங்காக போட்டு பெண்களுக்கு ஆளுக்கு 1 பங்கு கொடுத்துட்டு ஆணுக்கு 2 பங்கு கொடுக்கணும். இது சரின்னு சொல்லக்கூடிய முறை. ஏண்டா பெண்களுக்கு கொடுப்பதை போன்று 2 மடங்கு ஆண்களுக்கு. அப்படிங்கும்போது அதை 4 பங்கா போடணும். 4 லட்சம் ரூபாய் விட்டுட்டு போனாருன்னு சொன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு 1 லட்சம் ரூபாய், ஆணுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். 2 ஆண்கள் இருந்தா அந்த 2 லட்சம் ரூபாய் ஆண்களுக்கு அந்த பங்கு இவங்க செய்யணும். 4 அவங்க 2 6 பங்கா போடணும். அதை 6 பங்கா போட்டு அந்த 6 பங்குல பெண்களுக்கு ஒவ்வொரு பங்கு, ஆண்களுக்கு 2 பங்குன்னு கொடுக்கணும். இப்படி இதுதான் முறை. இதே மாதிரி அந்த பகரத்தொகை பரிகாரத்தொகை வாங்குறாங்கல்ல, கொலைக்கு பகரமாக, அது வாங்கினாலும் இதே ரீதியில பங்கிடப்பட வேண்டும். இதே ரீதியில அந்த இறந்தவருக்கு மனைவி இருந்தால் மனைவிக்கு ஒரு தொகை கொடுக்கணும், அல்லது பெண் இறந்துட்டு இருக்காங்க, கணவர் இருக்கிறான்னு சொன்னா அந்த கணவருக்குரிய பங்கு எவ்வளவோ அதை கொடுக்கணும். அவருக்கு தாய் தந்தை இருந்தாங்கன்னு சொன்னா தாய் தந்தைக்கு என்ன பங்கோ அதை கொடுக்கணும். இது எல்லாம் ஷரியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். இவங்கள யாராவது ஒருவர் கூட, அதாவது யாராவது ஒருத்தர் இது எப்பன்னு சொன்னா அவங்க நாங்க அந்த பழிக்கு பழி வாங்குறதை ஏற்றுக்கொள்ளல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த முறை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பழி வாங்கி ஆக வேண்டும், எங்களுக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் கொல்லப்படுவார். இதுதான் சட்டமாக இருக்கிறது.
கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இது மாதிரி மார்க்கம் இந்த சட்டத்தை எதற்காக சொல்லுகிறது? இந்த சட்டத்தை அதாவது பழி வாங்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாம உலகத்தில் நடைமுறையை பார்க்கிறோம். ஒருவர் தவறு செய்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக, ஒரு கொலை செஞ்சுட்டார் அப்படிங்கிறதுக்காக, கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அரசாங்கம் என்ன செய்து சொன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை, முறையான தண்டனையை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி அவரை பல வருடங்கள் சிறையில் போட்டு, விசாரணை என்ற பெயர்ல சிறையில போட்டு அதிகப்படியான தண்டனையை கொடுக்குது அல்லது குறைவான தண்டனையை கொடுக்குது. ரெண்டும் ஒண்ணு நடக்குது. ஒண்ணு அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை விட அதிகப்படியான தண்டனை கொடுக்குறாங்க, அல்லது ஏதாவது ஒரு இது சொல்லி சரியா நிரூபிக்கப்படும் சொல்லி எதையாவது சொல்லி அல்லது அவருடைய வாதத்தினால தப்பிக்க விடுறது. இப்படித்தான் நடக்குது உலகத்துல. அப்ப இது யாரும் தப்பித்து விட கூடாதுங்கிறதுக்காக இது உடனடியாக இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது, விசாரணை என்ற பெயரில் இழுத்தடிக்க கூடாது, சீக்கிரமாக. இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான், வலக்கும் ஃபில் கிசாசி, இப்படி பழிக்கு பழி வாங்குறதுல உங்களுக்கு ஹயாத், வாழ்க்கை இருக்கிறது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுவதற்கு இது காரணமாக இருக்கிறது. அறிவுடையவர்களே, நீங்கள் தவிழ்ந்து கொள்வதற்காக, பாவங்களை விட்டு உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக, தவிழ்ந்து கொள்வதற்காக இந்த சட்டத்தை அல்லாஹ் ஏற்றி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன பாதுகாப்பு இருக்குது, வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு குற்றவாளி ஜெயில இருக்கிறார். திடீர்னு என்ன சொன்னா ஜாமீன்ல வெளியே வர்றார். இவர் கொலை குற்றவாளி. வெளியே வர்றவர் அந்த கொல்லப்பட்டவருடைய வாரிசுதாரர்களோ உறவினர்களோ சேர்ந்து அவரை கொண்டுறாங்க. வெளியே வந்தவரை கொலை செஞ்சிடறாங்க. பிறகு அவங்கள தூக்கி உள்ள போடுறாங்க. அவங்க வெளியே வராங்க. இது தொடர்கதையாக ஆயிடுது. அப்ப அதெல்லாம் பல பேர் யாரெல்லாம் கொலையில ஈடுபடலையோ அவர்களும் சேர்ந்து கொல்லப்படுவதற்கு இது காரணமாகி விடுகிறது. அவங்க உறவினர்கள் எல்லாம் கொல்லப்படுவதற்கு இது காரணமாகி விடுகிறது. இன்னைக்கு அதான் நடக்குது. நிறைய ஒரு கொலைக்கு பகரமாக பல கொலைகள் விட ஆரம்பிச்சது. அந்த தண்டனை தாமதிக்கப்படுறதுனால அல்லது அந்த தண்டனை கொடுக்க வேண்டிய தண்டனை பழிக்கப்படி அவர் கொல்லப்பட வேண்டும் என்பது நிறைவேற்றப்படாததுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஆயுள் சிறை அப்படின்னு கொடுத்து கடைசியில அவர் ஆயுள் சிறை முடிஞ்சு ஒரு நீண்ட காலம் சிறையில இருந்துட்டு அவர் குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு வெளியில வர்றார். வெளியில வந்த பிறகு அந்த அவ்வளவு காலத்துக்கு பிறகும் கூட கொல்லப்பட்டவனுடைய உறவினர் அல்லது அவனுடைய வாரிசுதாரர்கள் மனசுல அந்த வஞ்சகத்தை வச்சுக்கிட்டே இருந்ததுக்கு வெளிவாங்க உணர்வு வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கொலை செஞ்சது. இதுவும் நடக்குது உலகத்துல. அப்ப இதுவெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் மார்க்கம் என்ன சொல்லுது, உங்களுக்கு இதுல வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா, உங்களுக்கு இதுல வாழ்க்கை இருக்கிறது. அப்ப அதனால் நீங்க என்ன செய்யணும், இந்த முறையை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறான். அப்ப பழிக்கு பழி வாங்குவது, பகரத்துக்கு பழிக்கு பழி வாங்குறது இருக்குது. பகரம் வாங்குவது அப்படிங்கிறது இது ஈவிரக்கமற்ற செயல் கிடையாது. இது மனிதர்களுக்கு மத்தியிலே நிம்மதி இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு மத்தியில குழப்பமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் தொடர்கதையாக அந்த சண்டையை போடுவதுங்கிறது இருக்கக்கூடாது. சண்டைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அரசாங்கம் தண்டிச்சிச்சு அப்படின்னு சொன்னா வேற யாரும் பழி வாங்க முடியாது, பழி வாங்க மாட்டான். இப்ப இவனை போய் திரும்ப கொண்டான்னு சொன்னா அதுக்கு பதிலாக அவன் கொள்ள, பிறகு இவனுக்கு பதிலாக இவன் கொள்ள, இப்படிதான் என்ன செய்யும், ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதனாலதான் மார்க்கம் இந்த தண்டனையை சொல்லி இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இதிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை சொன்னா, அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒன்று ஆட்சியாளர் அமீர் இருக்கணும், அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அங்கு அந்த இடத்துல இருக்கணும். அவங்க மூலமாகத்தான் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இவர் நேரடியாக போய் கொள்வதற்கோ நேரடியாக பழிக்கு பழி வாங்குவதற்கோ இதற்கு மார்க்கத்துல எந்த விதத்திலும் அனுமதி இல்லை. அப்படி நேரடியாக போய் பழிக்கு பழி வாங்கும் பொழுது திரும்ப திரும்ப என்ன ஆகும், அந்த குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அதனால பழி வாங்குதல் மார்க்கத்துல இருக்குதுங்கிறதுனால ஆட்சியாளர்கள் அது முதல் இஸ்லாமிய ஆட்சியா இருக்கணும். இப்போ உள்ள காலத்துல அது நடைமுறை இல்லை, சாத்தியம் இல்லை. நம்ம நாட்டை பொறுத்தளவுல சாத்தியம் இல்லை, அது செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்ப அப்படி செய்யறதுனால என்ன ஆகும் சொன்னா பாதிப்புகள் அதிகமாகிக் கொண்டுதான் செல்லுமே ஒழிய அது குறையாது, குற்றங்கள் குறையாது.
அப்ப இஸ்லாமிய ஆட்சி இருக்கணும். இஸ்லாமிய ஆட்சியிலும் கூட அந்த ஆட்சியாளர்கள் மூலமாக இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களை மதித்து அந்த சட்டங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, அதை புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.